ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு ரொம்ப அட்டகாசமான மாங்காய் பப்பு, மன இன்ட்டி மாங்காய் பப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாங்காய் சீசன் போகிறதுக்குள்ளே ஒரு 4 தடவை நீங்கள் ட்ரை பண்ணிடுவீங்க. நம்ம இன்றைக்கி ஊறுகாய் போடுறதுக்காக மாங்காய் வாங்கிட்டு வந்தோங்க. அதில் ஒரு 2-3 மாங்காயில் புளிப்பே இல்லைங்க. அதாவது ஊறுகாய் போடுற அளவுக்கு புளிப்பு இல்லை, நார்மலாக இருந்தது. உடனே நம்ம பார்ட்னர், அதாவது நம்ம மருமக, அம்மா மாங்காய் பப்பு செய்யலாமா இன்றைக்கி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே செஞ்சிடலாம், ஆனால் அடுப்பில் தாம்மா செய்யணுன்னா. ஏண்டி வெயிலில் காயிற வெயிலில் எங்கடி போய் அடுப்பில் செய்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல வா, நம்ம மருமக கேட்டதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியுமா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. பின்னாடி தோட்டத்து பக்கம் போனால் வெயிலாக காயுது. அட 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 செம்ம வெயிலுங்க. இப்போ ஒரு கப்பு பருப்பு போட்டிருக்கேன், அதில் 2.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கிட்டோங்க. அது கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா மேலே நுர மாதிரி ஒரு அழுக்கு மாதிரி வரும். அது நல்லா ஒரு கொதி வரும்போது தெரியும் உங்களுக்கு. அதை எடுத்துடணுங்க. எப்பவுமே அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்களெல்லாம் சேர்த்துக்கணுங்க. அதாவது வெங்காயம், தக்காளி, என்னென்ன நம்ம சேர்க்கணுமோ அது எல்லாமே சேர்க்கணும். எப்பவுமே பருப்பு வேகும் போது எந்த பருப்பு வெந்தாலுமே இந்த மாதிரி ஒரு நுர மாதிரி வரும் பார்த்திங்களா, அதை எடுத்துடணுங்க. அதை எடுத்துட்டு தான் நம்ம சமையல் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 6-7 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம்ப்பா. ஏன்னா மாங்காவில் நான் வச்சுருக்க மாங்காவில் புளிப்பு கம்மியாக இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட மாங்காய்க்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம்ப்பா. அதே மாதிரி இந்த மாங்காய் பருப்பு எங்கள் வீட்டு பசங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதனால் நான் காரம் திட்டமாக தான் போட்டிருக்கேன். இது நல்லா வேகணும். அதாவது காய் போடும்போது அரை வேக்காடு இருக்கணும். அது நல்லா வந்ததுக்கப்புறம் காய் போடணும். நல்லா செம்ம வெயில் பாருங்கள். இந்த வெயிலில் மாங்காய் பப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் இந்த சீசனில் தானுங்க இதை செஞ்சு சாப்பிட முடியும். நல்ல வெயிலில் தான் மாங்காய் வளருது. ஆனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பாடி ஹீட்டானாலும் அந்த மாங்காய் பப்புக்கு மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு, மாங்காய் ஜூஸு இதெல்லாம் இப்போ தானே சாப்பிட முடியும். நல்லா மலர்ந்து மாங்காய் பருப்பு வெந்துடுச்சிங்க. அவ்வளவுதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தாளிப்பு போடணும். தாளிப்பு போடும்போது உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி கரெக்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு நம்மால் கருவேப்பிலை பறிக்க போயிட்டாங்க. ஏற்கனவே நான் கருவேப்பிலை பறித்து வச்சுருந்தேன். இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறிச்சுட்டு வருவேன்னு நம்ம பார்ட்னர் கிளம்பிட்டாங்கங்க. சரி பறிச்சுட்டு வாமான்னு அனுப்பிச்சாச்சு. அவங்களும் பறிச்சுட்டு வந்துட்டாங்கங்க. நாங்கள் இந்த அடுப்பு இப்போ தானே புதுசாக செஞ்சோம். இதுக்கு தந்த அடுப்பில் வைக்கிற மாதிரி பாத்திரம் இல்லை. அது பார்த்திங்கன்னா சின்ன கடாய் இருந்தது, தாளிப்பு கடாயி, வீட்டில் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறது. அதுதான் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். 2 பக்கம் கட்டையை வச்சு முட்டு கொடுத்து நிற்க வச்சா அது டக்குன்னு சீக்கிரம் எரிஞ்சு போய் கட்டையெல்லாம் உள்ளே ஓடி போச்சு. அப்புறம் வேறு வழியே இல்லைன்ட்டு அந்த இடிக்கு வச்சு பிடிச்சிட்டு தாங்க தாளித்தோம். ஃபஸ்ட்டு கடுகு, 2வது பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகான்னு போட்டு தட்டிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட மறந்துட்டான்னு பின்னாடி அவள் குரல் கொடுத்தா. அதுக்கப்புறம் நான் பெருங்காயத்தை போட்டு தாளித்தேங்க. இந்த பருப்பு பார்த்திங்கன்னா தாளிப்பே இல்லைனா கூட ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அந்த மாங்காவும் பச்சை மிளகாவும் வேக அது நமக்கு பசியை பயங்கரமாக தூண்டுற மாதிரி அதோட வாசனை ரொம்ப மணமாக இருந்தது. பின்னாடி பக்கம் செஞ்சிட்டு இருந்தோம் நாங்கள். நமக்கு பின்னாடி பக்கம் இருக்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எட்டி பார்த்து என்ன மாங்காய் பப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்கங்க. அந்த அளவுக்கு அதோட வாசனை பக்கத்து வீடு வரைக்கும் போயிடுச்சுங்க. நல்லா அருமையாக இருக்குங்க இந்த மாங்காய் பப்பு. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். காரம், புளிப்பு, உப்பு மட்டும் கரெக்டாக இருந்துட்டால் போதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் பப்பு. சப்பாத்தி, சாதம், தோசைக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. சுட சுட சாதத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஊற்றி நல்லா சுட சுட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வத்தல் இருந்தால் கூட போதுங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அட்டகாசமான உருளைக்கிழங்கு பொரியல், மாங்காய் பப்பு கேட்கவே வேணாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா இந்த மாங்காய் சீசனில் தாங்க இதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியும். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.